Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து only for civil engineering students. ஸோ அதர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டீட்டெயிலிங் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஸ்டீல் டீட்டெயிலிங் பண்ணுறக்காக ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த டெக்லா. ஸோ இந்த டெக்லா வந்து நிறையா இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் டெக்லா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த டெக்லா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிம்பிளில் வந்து நமக்கு டிஜிபிஎஸ் இருக்குங்கிறது நிறைய தெரியும். ஸோ அதே ட்ரிம்பிள் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டெக்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து எல்லா ஸ்டீல் டீலிங் கம்பெனியும் வந்து டெக்லாவும் எஸ்டிஎஸ் டூலும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக டெக்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக போய் கூகுள் பண்ணி பாருங்கள் டெக்லாவோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாவே நிறையா கம்பெனிஸ், ஸோ லீடிங் ஸ்டீல் டீட்டெயிலிங் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மினிமம் 3 LPAலேருந்து 5 LPA வரைக்கும் வந்து சேலரி பேக்கேஜும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து சைட்டில் போய் ஒரு சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து இதில் வராது. ஸோ இதில் ஒன்லி திங் நீங்கள் வந்து நான் சாஃப்ட்வேர் நல்லா தெரியணும், டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து IS 800 வந்து நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக ஒரு ஸ்டீல் டீட்டெயிலிங் கம்பெனியில் வந்து நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சிவிலில் ஒன்று நம்ம ஸ்டாட் ப்ரோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்போம், இல்லை வந்து ஸ்டீல் டீட்டெயிலிங்கில் வந்து போவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைனிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சேலரியோட இன்க்ரிமெண்ட்டும் வந்து ரொம்ப ஹைக்கும் வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ சைட்டில் இருந்து நீங்கள் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகிறக்கு வந்து கொஞ்சம் நிறையா டைம் டேக்கன் வந்து இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு சர்டைன் பீரியடில் வந்து நம்ம ஈஸியாக வந்து டெவலப் ஆகிக்கலாம். எப்படி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து டக்குன்னு டெவலப் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு வந்து 3 LPAவில் ஜாயின் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா 12 LPA வாங்குறாரு, அடுத்தது வந்து 18 LPA வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நம்மளோட க்ரோத் வந்து ட்ரமாண்டஸாக இருக்கும். அதே மாதிரி ஓவர்சீஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நிறையா பேர் வந்து அவுட் சோர்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஃபாரின்லேருந்து அவுட் சோர்சிங் இங்கே வந்து கொடுத்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஆன்சைட் போகிறக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி UK, UN, US இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து டெக்லா உங்களால் முடிஞ்சால் டெக்லா கற்றுக்குங்க. ஸோ நிறைய கேட் சென்டரில் வந்து 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நம்ம வந்து உங்கள் காலேஜ்லேயே வந்து ஏதாவது சொல்லித்தராங்க அப்படின்னா வந்து சொல்லித்தராங்கன்னா கொஞ்சம் கம்மியான காஸ்ட்லேயும் வந்து சொல்லித்தரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை டெக்லா படிச்சுக்கோங்க, சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போது வந்து ஜாப் வந்து கம்மியாக தான் இருக்குது, இப்போது ஏதாவது சைட் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கேட் சென்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டரில் வந்து நீங்கள் டெக்லா வந்து படிங்க. ஸோ டெக்லா படிச்சிங்க அப்படின்னா டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் திங் இஸ் நீங்கள் வந்து வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் கற்றுக்கூடாது. டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் IS 800 இது ரெண்டையும் வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.